குழந்தை இல்லாத கப்பல்ஸ்க்கு IVF மாதிரியான காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தான் ஆப்ஷன் கிடையாது. கொஞ்சம் செலவு குறைவான, அதே சமயம் IVF அளவுக்கு இல்லைனாலும் ஈக்குவலான ஓரளவுக்கு சக்சஸ் ரேட் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் IUI. இது வந்து யாருக்கெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நார்மலா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியாத கப்பல்ஸ் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இது ஆண்களும் காரணமா இருக்கலாம், பெண்களும் காரணமா இருக்கலாம். அதுல வந்து லேக் ஆஃப் லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷுவல் டிசைரே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே வரமாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு செக்ஷுவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்காது, எங்களுக்கு தேவையில்லை. ஆனா வந்து சொசைட்டி ப்ரெஷருக்காக எங்களுக்கு குழந்தை மட்டும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து IUI மெத்தட்ல ஈஸியா வந்து கன்சீவ் ஆயிடலாம். ஆண்களுக்கு ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன், இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியும் சில சக்சஸ் கிடைக்கல, என்னால நார்மலா இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து IUI ஆப்ஷன் வந்து போகலாம். இது பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வெஜைனஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. அதாவது அவங்களாலே இன்டர்கோர்ஸ் வந்து அலோவ் பண்ண முடியாது. அந்த டைம்ல வந்து அவங்க சிவியரா பெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம மைல்டா அனஸ்தீசியா கொடுத்து லைட்டா செடேஷன் இருக்கும்போது IUI ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது 7 பேராமீட்டர்ஸ்ல மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்காங்க. கவுண்ட், மோட்டிலிட்டி ரெண்டுமே நார்மலை காட்டிலும் கொஞ்சம் குறைவா இருக்கவங்களுக்கு நம்ம IUI வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து IVF தான் ஆப்ஷனா இருக்கலாம். அடுத்து பெண்களுக்கு சர்வைக்கல் ஃபேக்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். சர்வைக்கல் ஆஸ்ங்கிறது வந்து கர்ப்பப்பையோட அடிவாய். அது வந்து ரொம்ப தின்னா நேரோவா டைட்டா இருந்தா அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம். அடுத்து வந்து சர்வைக்கல் மியூக்கஸ்ல ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடிங்கிற ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அடுத்தது வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே நார்மலா இருக்கும், யூட்ரஸ் நார்மலா இருக்கும், ஆண்களுடைய எல்லா ஃபேக்டர்ஸும் நார்மலா இருக்கும். ஆனா வந்து நார்மலா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கன்சீவ் ஆக மாட்டாங்க. இது வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்லயும் IUI பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ் ரேட் கிடைக்கும். நான் இப்ப சொன்ன காரணங்கள்னால கன்சீவ் ஆக முடியாம டிலே ஆகிறவங்களுக்கு IUIங்கிற ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். IVF போறதுக்கு முன்னாடி சக்சஸ் ரேட் நல்லாவே இருக்கும்.